இந்த உலகின் பாவ புண்ணிய பலனை அறிய சிவபெருமான் பார்வதி தேவி மூலம் தங்கப்பலகை கொண்டு வரச் சொல்லி அதில் சித்திரம் அமைத்தார். அதை பார்த்து வியந்த பார்வதி தேவி இந்த சித்திரத்தை பேச வைக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார். சிவபெருமானும் மந்திர உபதேசம் செய்து அந்த சித்திரத்திற்கு பேசும் சக்தியை கொடுத்து அதற்கு சித்திரகுப்தன் என்ற பெயரும் வைத்தார். இந்த சித்திரகுப்தன் சித்ரா பௌர்ணமி நாளில் அவதரித்தார். அண்ட சராசரங்களில் உள்ள அனைவரின் பாவ புண்ணிய கணக்குகளையும் தினமும் தனக்கு தெரிவிக்கும்படி உத்தரவு பிறப்பித்தார் சிவபெருமான். அதன்படி சித்திரகுப்தரும் யமலோகத்தில் இருந்து பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வருவார். எனவே இந்த நாளில் விரதமிருந்து அவரை வணங்கினால் அவர் மனிதர்களின் பாவ கணக்குகளை குறைத்து நற்பலன்களை வழங்குவார் என்பது ஐதீகம். உயிரை பறிப்பது யமதர்மனாக இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த நாளில் உயிரை இழக்க வேண்டும் என்ற கணக்கையும் மனிதன் வாழும் காலத்தில் அவன் செய்த பாவ புண்ணிய கணக்கை வைத்து அவனுக்கு நரகமா சொர்க்கமா என்பதை நிர்ணயிப்பது இந்த சித்திரகுப்தன் தான்.